இருக்கின்ற தேருக்கும் கருவுக்குள் இருக்கின்ற சிசுவுக்கும் உணவளிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். எந்த நபி நடந்து வந்தால் கார்மேகமோ கொடை பிடிக்குமோ அப்படிப்பட்ட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்துள்ள அன்பையும் நேசத்தையும் பற்றி நாம் பார்க்கலாம். உம்மு முஃமின் அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வது முன்பதாகவே அப்துல்லா பின் ஜெய்ஷ் அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். இருவருமே ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். இவர்கள் இருவருமே அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு அவருடைய கணவராகிய அப்துல்லா பின் ஜெய்ஷ் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிட்டார்கள். பின்னர் இதே சமயத்தில் அவர்களும் இறந்து விட்டார்கள். உம்மு ஹபீபா அவர்கள் அபுசினியாவிலே விதவியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ திருமணம் செய்து கொள்கின்ற என்ற தூதை அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இன்னும் அபுசினியாவுடைய மன்னராகிய அவருடைய தலைமையிலேயே இருவருக்குமே திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அன்னை உம்மு ஹபீபா அவர்கள் திருமணத்திற்கு பிறகு மதீனாவுக்கு செல்கிறாங்க. மதீனாவுக்கு சென்ற பிறகு உதைபியாவுடைய உடன்படிக்கை ஏற்பட்ட காலத்தில் உம்மு ஹபீபா அவர்கள் தந்தையான அபு சுஃபியான் அவங்க மதீனாவுக்கு வராங்க. அவங்க அது வரைக்குமே முஸ்லீம் ஆகவில்லை. அப்பொழுது அவங்க தன் மகளை பார்ப்பதற்காக வீட்டுக்கு செல்கிறாங்க. வீட்டில் ஒரு விரிப்பு விரித்து வச்சுருக்காங்க. அந்த விரிப்பு எல்லாம் யாராச்சும் விருந்தினர்கள் வந்தாலுமே அந்த விரிப்பை தான் விரித்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த விரிப்பில் அபு சுஃபியான் உட்கார வரும்போது அதை சுருட்டி வச்சிடுறாங்க. இதை பார்த்த அபு சுஃபியானுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. அதுக்கு அபு சுஃபியான் கேட்குறாங்க, நான் உட்காருவதற்கு இந்த விரிப்பு தகுதி இல்லையா, அல்லது இந்த விரிப்பில் உட்காருவதற்கு நான் தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உம்மு ஹபீபா சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய பிரியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரிப்பாக இருக்கிறது. அதாவது நீங்கள் முஷ்ரிக்கா இருக்கீங்க, நீங்கள் அறுசுத்த நிலையில் இருக்கீங்க, அப்போ நான் எப்படி உங்களை நான் இந்த விரிப்பில் உட்காருறதுக்கு நான் அனுமதிப்பேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டு அபு சுஃபியான் அவங்களுக்கு ரொம்ப கவலை அடைஞ்சிடுறாங்க. அதை சொல்கிறாங்க, நீ என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாளே இருந்த காரணத்தால் தான் இந்த கெட்ட பழக்க வழக்கத்தை நீ ரொம்ப மூழ்கிவிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னை உம்மு ஹபீபா அவங்க தன்னுடைய இதயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணி நிறைந்திருந்த காரணத்தினால்தான் விரிப்பு அந்த விரிப்பில் தந்தையாக இருந்தாலும் வேற யாராவது முஷ்ரிக்காக இருந்தாலும் கூட அந்த விரிப்பில் உட்காருவதற்கு அவங்க விரும்பவில்லை. லுஹர் தொழுகை 12 ரக்காயத்து சிறப்பு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொண்டிருக்கும் போது அதை கேட்ட உம்மு ஹபீபா அவங்க அதன் மீது மிக பேணுதலுடனும் எப்போதும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த 12 ரக்காயத்து தொழுகக்கூடியதாக இருந்தாங்களாம். அன்னை உம்மு ஹபீபா அவருடைய தந்தையாக அபு சுஃபியான் அவங்க பிறகாலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க பிறகாலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இறந்து விட்டுறாங்க. அப்போ அது மூன்று தினங்களுக்கு கழிச்ச பிறகு உம்மு ஹபீபா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நறுமணத்தை பூசிக்கொள்கிறாங்க. இப்போது எனக்கு நறுமணம் பூச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒரு பெண் தன் கணவரை தவிர வேறு எவருடைய இறப்புக்காகவும் 3 நாட்கள் மேல் துக்கம் இருக்கக்கூடாது. கணவர் இறந்து விட்டால் தான் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதை நான் கேட்டிருக்கேன். ஆகவே நான் துக்கம் கொண்டாடவில்லை என்பதை காட்டுவதற்காகவே தான் நான் நறுமணம் பூசிக்கொண்டேன் என்பதாக சொல்கிறாங்க. ஆனால் உம்மு ஹபீபா அவங்க அவருடைய மரண நேரம் நெருங்கிய போது அந்த ஐஷா அவர்களை கூட்டு, அதாவது உனக்கும் எனக்கும் மத்தியில் சக்காலத்தி உறவு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் உனக்கும் எனக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கும்ல, அதனால என்னை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோள் என்று சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷா அவங்க சொல்கிறாங்க, என்னையும் நீ அல்லாஹ்வுக்காக மன்னித்து அருள்வாயாக என்று சொல்கிறாங்க. இன்னும் உன்னை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிற போது அதுக்கு ஐஷா அவங்க திருப்பி சொல்கிறாங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்கிறாங்க. அதே போலவே உம்மு சல்மா அவர்களை அழைச்சி இந்தமாதிரி சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் மத்தியில் சக்காலத்தி உறவு ஏற்பட்டிருந்தது அல்லவா, அதில் பலவிதமான மனக்கசப்புகள் இருந்திருக்கும், அதனால நீ என்னை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு அருள்வாயாக என்று சொல்கிறாங்க.
சக்காலயத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு காரணமாக ஒருவர் மற்றொரு முகத்தை கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவர்கள் உலகத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உலகத்திலே பரிகாரம் தேடிக்கொண்டார்கள். மறுமையில் அதோடைய சுமைகள் தலைக்கு மேல் நிற்கக்கூடாது என்பதை அவர்களை விரும்பினார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மகத்துவம் அன்பும் அவர்களுக்கு எந்த அளவு இருந்தது என்பதை இந்த விருப்பு சம்பத்தில் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இவர்களை போன்று சிறந்த பெண்மணிகளாக வாழ அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.